அம்மா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய நகை சேர்த்து வச்சுருக்காங்க. நீ எனக்கு எவ்வளோம்மா சேர்த்து வச்சுருக்கா? ஏன் நீ என்ன பள்ளிக்கூடத்துக்கு தானே போயிருக்கா, உனக்கு இப்போவுமே ஏற்றுக்கு நகை? சும்மா சொல்லுமா. என் பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கு அவங்க அம்மா இப்போவுமே 50 பவுன் சேர்த்து வச்சுருக்காங்க. நீ எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கா? நாமளாம் ஒன்றுமே சேர்த்து வைக்கல. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு 100 பவுன் போட்டா. அதை நான் அப்படியே அழிக்காமல் வச்சுருக்கேன். அம்மா அது எல்லாம் எனக்கு தானம்மா. உனக்கு உங்கள் அப்பா சம்பாதிச்சு போடுவார். இது என் மருமகளுக்கு என்ன யார் நல்லா பார்க்காவளோ, என் கையை காலை யார் அமுக்கியாவளோ அவளுக்கு தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த. நான் ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்கள் சாவது வர நானும் உயிரோடு இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள். என்ன மருமகளோ அதிசயமாக இருக்குது, என் கையில் ஆசீர்வாதம்லாம் வாங்கிய கல்யாணம் ஆனால் துப்புத்திலோட என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இல்லைத்த, நீங்கள் பெரியவங்க, அதனால தான். உங்கள் காலை கையெல்லாம் பிடிச்சி விடட்டுமா? உங்களுக்கு வலிக்கும்ல, இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருப்பீங்களா? வேண்டாம் மருமகளா, இப்போ தான் நான் படுத்துனுச்சேன், எனக்கு ஒன்றும் செய்யலை. நீங்கள் தானக்க சொன்னீங்க கை காலை பிடிச்சவங்களுக்கு நகை கொடுப்பேன்னு சொல்லி. இப்போ கையை காலை பிடிக்காண்டாங்க, அப்போ நகை தர மாட்டியலா? அதான் நான் பார்த்தேன், இந்த நகைக்காக தான் என் காலில் விழுந்தியா? என்னைக்கு இல்லாத திருநாளாக அன்றைக்கி என் காலில் விழுதியான்னு நினச்சேன். இல்லைத்த, அப்படிலாம் இல்லாடல உங்கள் மேலே அன்பு பாசம் நேசம் எல்லாம் எனக்கு நிறைய இருக்குது. காப்பி தண்ணி போட்டு வரட்டுமாத்த? இல்லைம்மா வேண்டாம், சிலிண்டர் வெடிச்சிடக்கூடாது, நானே போட்டுக்கிட்டேன். அப்போ உங்கள் நகை எனக்கு இல்லையா? அப்போ நீ நகையிலே தான் குறியாக இருக்கியா? என்னத்தை இப்படி சொல்லிட்டியே என்னை பற்றி? உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், நகைக்காண்டி நடிக்கிறேன்னு சொல்லிட்டியல. சே, நான் போகிறேன், கோவத்தில் போகிறேன், பார்த்துக்கிடுங்க. இந்த கிளவி நகையை எங்கே கொண்டு ஒழிச்சு வச்சுருப்பா? இன்றைக்கி ராத்திரி தலைமணி வச்சு அமைக்க கொண்டு வேண்டியதான். நாளைக்கு எனக்கு 100 பவுன் கிடைச்சிரும். அம்மா அன்னைக்கு தூங்கும்போது கொஞ்சம் பார்த்து தூங்கு. நீ 100 பவுன் நகை இருக்குன்னு வேற பொய் சொல்லிட்டா. ராத்திரி ஒன்று அமைக்க கொண்டு விடாமல் நகை எடுக்கக்காண்டி. பார்த்தியா, என் பெத்த மவுளுக்கு தெரியுது என்கிட்ட 1 பவுன் கூட இல்லைன்னு சொல்லி. ஆனால் என் மருமகளுக்கு தெரியாது பார்த்தியா? பெத்த பிள்ளை தான். எனக்கு தெரியுமா உன்னோட பொய் பிராடுதனம்லாம்.